அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நிம்மிஸ் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம தக்காளி கடையல் இல்லைன்னா தக்காளி கறின்னு சொல்லலாம். அந்த ரெசிபி செய்யப்போகிறேன். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ப்ரெஷர் குக்கர்னு எடுத்துக்கிட்டேன். அந்த ப்ரெஷர் குக்கரில் 35 ml அளவுள்ள நார்மல் குக்கிங் ஆயில் சேர்த்துருக்கேன். இந்த ஆயில் சூடேனதுக்கப்புறம் சோம்பானது 1/2 ஸ்பூன் அளவு இதோடு சேர்த்துருக்கேன். சேர்த்ததுக்கப்புறம் பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சது, அது நீங்கள் பார்த்தீங்கன்னா 150 கிராம் அளவு பெரிய வெங்காயம் இதோடு சேர்த்துச்சு அதை நல்லா வதக்கி வரேன். இது கலர் மாறுங்கிற அவசியம் கிடையாது. லைட்டாக டிரான்ஸ்பரண்ட் ஆனாலே போதும். இப்போ நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆனதுக்கப்புறம் பூண்டானது 8 பீஸ் அளவு சின்ன பூண்டானது இதோட சேர்த்துறேன். இதையும் வதக்கி விட்றேன். இது கலர் மண்ணுங்கிற அவசியம் கிடையாது. அடுத்து பழமான தக்காளி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 1/2 கிலோ பழமான தக்காளி இப்போ இதோட சேர்த்துருக்கேன். சேர்த்ததுக்கப்புறம் இந்த தக்காளிக்கும் இந்த மசாலுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் இதோட நான் சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் அடுத்து காரத்துக்கு மிளகாத்தூளானது 1/2 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறம் பச்சை மிளகாய் இருக்குது பார்த்தீங்களா, நான் காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் சேர்க்குறேன். உங்களுக்கு கூட வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் 2 பச்சை மிளகாய் உங்கள் டேஸ்ட் தந்தாப்பில் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து வரேன். இந்த தக்காளியானது இந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கி லைட்டாக நம்மளுக்கு எண்ணெய் தெளிஞ்சு வர ஆரம்பிக்கணும். அந்த அளவு ஃபஸ்ட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கினதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கடையிலுக்கு தேவையான அளவு தண்ணி 250 ml அளவுள்ள தண்ணி இப்போ இதோட சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்துட்டு மூடி போட்டு நான் 3 விசில் வர வரைக்கும் நல்லா ஃபஸ்ட்டு வேக விட்டு எடுக்க போகிறேன். இப்போ விசில் வரும்போது நம்மளுக்கு உள்ளே பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா மசஞ்சு வரும். அந்த அளவு வேக விட்டு எடுத்துட்டேன். இப்போ விசில் போனதுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா மசஞ்சு வந்துச்சு. இந்த சமயத்தில் நீங்கள் பருப்பு கடையை வச்சு கடைஞ்சாலும் சரி, இல்லை எதில் மசைக்கு உங்கள் ஈஸியாக இருக்குமோ அது யூஸ் பண்ணிக்கோங்க. நான் எக் பீட்டை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் மிக்ஸ் பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா தக்காளி இன்னும் நல்லா சாஃப்டாக நம்மளுக்கு எப்படியும் ஒன்றுமே தெரியாத மாதிரி நல்லா நம்மளுக்கு மசஞ்சு வந்துடும். இந்த சமயத்தில் அடுத்து நான் இந்த தக்காளிக்கு தேவையான தாளிப்பு ரெடி பண்ணிக்கிறேன். ஒரு பேன் ஒன்று எடுத்துக்கிட்டேன். அந்த பேனில் பார்த்தீங்கன்னா 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு நார்மல் குக்கிங் ஆயில் சேர்த்துட்டேன். சேர்த்ததுக்கப்புறம் கடுகு உளுந்து இது 2 சேர்த்துட்டு இது பொரிஞ்சு வரும்போது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய வெங்காயம் அது ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1.5 ஸ்பூன் அளவு இதோட சேர்த்துக்கிட்டு கொஞ்சோண்டு கருவேப்பிலை இதையும் இதோட சேர்த்துட்டு நல்லா வதக்கி வரேன். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக கலர் மாதிரி வேணும். அதில் ஃபஸ்ட்டு வதக்கிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வதங்கி வந்துச்சு. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தக்காளி சிம்மில் கொதிக்க விட்டுருந்தேன். இப்போ கொதிச்சுட்டு இருக்க தக்காளியில் நம்ம வதக்கிய கடுகு உளுந்து தாளிப்பை இப்போ இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கடைசியாக கொஞ்சோண்டு கொத்தமல்லி பார்த்தீங்களா, அதையும் இதோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டேன். மிக்ஸ் கொடுத்து சிம்மிலே ஒரு 3 4 நிமிஷம் இது வேக விட்டுறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டுருக்கு. ஒரு தடவை மிக்ஸ் கொடுத்துட்டு இதை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி பதத்தில் இருக்க மாதிரி இருக்குது. இப்போ கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் பார்க்கும்போதே தெரியல, போக போக இது நம்மளுக்கு கெட்டி ஆகிடும். அவ்வளோதான், நம்மளுக்கு செம்ம சூப்பரான எம்மையான டேஸ்டியான தக்காளி குழம்புன்னு சொல்லலாம். இல்லை அப்படின்னா தக்காளி கடையில் ரெடி ஆச்சு. டேஸ்ட்டு செம்ம சூப்பராக எம்மியாகவும் இருக்கும். நீங்களும் இந்த தக்காளி கடைகள் ரெசிபி எங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு அதே மாதிரி அது எப்படி இருக்குங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். தேங்க்யூ.